ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி சிலம்ப சண்டை போடுறதுக்கு இந்த ஊரில் ஆம்பளைங்களே இல்லையா அப்படி வந்து கேட்பாங்க. அந்த இடத்துல ஆனந்த், அருண் 2 பேரும் போயிட்டு ஏன் இல்லை, இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கார்த்திக் பார்த்திங்கன்னா அங்கே டிராக்டரில் வந்து இறங்குவாங்க. அங்கே அதே இடத்துல அந்த சிவனாண்டி நின்று பார்த்துட்ருப்பாங்க. கார்த்திக் பார்த்திங்கன்னா சிலம்பத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல போயிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. சிவனாண்டிக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். கூட இருக்கிறவங்க வந்துட்டு, அண்ணன் யாருன்னு இது புதுசாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதான்டா தெரியல, ஆனால் நம்ம ஆள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கூட சிலம்ப சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இங்கே ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ஒருத்தரை அங்கே பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாருண்ணே, நீ சிலம்ப சண்டைக்கு போகவே கூடாது, நீ மட்டும் போய் சண்டை போட்டால் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், திருவிழா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்டு அவரும் பார்த்தீங்கன்னா, என்னை தயவு செஞ்சு விட்டுருமா, ஏன்னா உங்கள் அம்மா எனக்கு காசுலாம் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க வந்து என்னை கண்டிப்பாக கேட்பாங்க, நான் போயே ஆகணும், அவங்களுக்காக நான் விளையாடே ஆகணும் அப்படின்னாங்க. நான் தான் வேண்டாம் சொல்கிறேன்ல சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதியோட ஃப்ரெண்ட் போயிட்டு, ஏண்டி இவரை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறதே வேஸ்ட்டு, அங்கே யாருன்னு தெரியல, ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் சிலம்ப சண்டை போட்டுட்ருக்காரு தெரியுமா, அப்படி சண்டை போடுறாரு, அவர் சூப்பராக சண்டை போடுறாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதியும் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூடவே கிளம்பி அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ராஜாவும் அவங்க மாமாவும் நின்று பார்த்துட்ருப்பாங்க. என்ன மாமா, செம்மையாக வந்து ஒரு ஹீரோ வந்து இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அள்ளிராஜு நடந்துகிட்ருக்குது, இப்போ ஒருத்தவர் வந்திருக்காரு, எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க மாமாவும், ஆமாண்டா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான்டா இருக்குது, நம்ம சர்பத் குடிக்கலாம்ல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு மாமாண்டா அப்படின்வாங்க, அவர் வந்துட்டு மாப்பிள்ளடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக் வின் பண்ணிடுவாங்க. இங்கே அருண் ஆனந்த் கிட்ட போயிட்டு, என்ன சூப்பரா அப்படின்னு வந்து கேட்பாங்க. செம்மையாக கலக்கிட்டடா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள விட நீ தான் ரொம்ப பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வந்து நின்று பார்த்துட்டு, யார் இவன் செம்மையாக சண்டை போடுறானேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போவாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி கூப்பிட்டுட்டே, என்ன என்கிட்ட வச்சுக்கலான்னு பார்த்தல, என் சைட்லேயும் ஆள்ருங்க இருக்காங்க பார்த்தியா, நீயே ஜெயிச்சலாம் நினச்சிட்டு இருந்தியா, பார்த்தல எப்படி ஆட்டம் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்கிட்ட நீ வச்சுக்காத, நானும் பலம்தான், எனக்கு சாமியோட பலமும் இருக்குது, தேவையில்லாமல் இப்போ கீழே விழுந்து மண்ணை மூஞ்சில் பூசிட்டு போறியா அப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதை கேட்டு அந்த சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கார்த்திகிட்ட வந்து செயின் வாங்கிட்டு போக சொல்லி. கார்த்திக் அதெல்லாம் வேண்டான்னுவாங்க. அப்புறம் எதுக்காகப்பா சண்டை போட்டேன்னு கேட்கும்போது, இந்த ஊரில் ஆம்பளை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஊர்க்காரங்களாம் வந்துட்டு செயின் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது கார்த்திக்கும் உங்களுக்காக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக மேடைக்கு போயிட்டு சாமுண்டீஸ்வரி கையால் அந்த செயினை வாங்கிட்டு, அந்த செயினை அப்படியே அவர் விரல்லையே சுற்றி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கழுத்துலேயே போட்டுருவாங்க. அங்கேருந்தும் கிளம்பி போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி செம்ம டென்ஷன் ஆகிட்டு, செயினை வேற போட்டானே அப்படின்ற மாதிரி கலட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, பாருக்கா உன்னை எதிர்த்து அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டே சாமுண்டீஸ்வரி, அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த சர்பத் ராஜாவும் அவங்க சின்ன ராஜாவும் பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா, நானும் போயிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் அவங்க மாமா, நீ மட்டும் போய் சண்டை போட்டிருந்தேன்னு வச்சுக்கே, இந்நேரம் உங்கள் அத்தை உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சர்பத் குடிச்சிருப்பீங்க அப்படி தானே அப்படின்னு வந்து அவங்க மாமாவை பார்த்து கேட்கும்போது அவரும் வந்துட்டு, ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாமாடா மாப்பிள்ளடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி நம்ம சர்பத் குடிக்கலன்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கார்த்திக், அருண், ஆனந்த் 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது ரேவதி அவங்கள போயிட்டு தடுத்து நின்றுட்டு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்வாங்க. நீ யாருன்னே தெரியாது, நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு வந்து கார்த்திக் கேட்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, இல்லை உங்ககிட்ட சில கேள்விலாம் அவங்க கேட்கணுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஆனந்த், அவனுக்கு கேள்வி கேட்கறதே பிடிக்காது அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, என்ன பெரிய இவனா நீ, எதுக்காக வந்து இந்த சிலம்ப சண்டையை நடத்தி வச்சேன், நான் அதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து, நீ என்ன நினச்சேன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. இங்கே பாரு, நீ முதல்ல யாருன்றதே எனக்கு தெரியவே தெரியாது, நீ தேவையில்லாமல் வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கம்பு சண்டை போடுறதுக்கு ஆம்பளை இல்லையான்னு கேட்கும்போது அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதியும், அதுக்காக நீ வந்து இப்படிலாம் சண்டைலாம் போடுவியா அப்படின்னு கேட்பாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து இடத்த நீ அடைச்சிட்டு இருக்க, முதல்ல வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அருண் வந்துட்டு, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்வாங்க. அப்போ ரேவதி, இங்கே பாரு நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, நான் சொல்கிறத
நீ கேட்கணும். நாளைக்குள்ள இந்த ஊர விட்டு நீ காலி பண்ணி போகணும். உனக்கு 24 மணி நேரம் தான் நான் டைம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அருண் ரேவதிய பார்த்து, "இங்க பாரு அவன் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அதனால அவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" ரேவதி கேட்கும்போது, அருண் பார்த்தீங்கன்னா ரேவதி காதுல போயிட்டு, "அங்க இருக்க பாட்டில அவன்கிட்ட உடைக்க வேண்டாம்னு சொல்லு. அவன் கண்டிப்பா உடைப்பான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரேவதியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்க பார்த்து, "அங்க இருக்க பாட்டில மட்டும் நீ உடைக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "எந்த பாட்டிலு? அந்த ரெட் கலர் பாட்டிலா?" அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க. ரேவதியும் ஆமா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க ஒரு கல் எடுத்து அந்த பாட்டில அப்படியே உடைச்சிருவாங்க.